வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். நம்ம முன்னாடி ஸ்டீமிங் ஹாட்டாக இருக்கிறது வந்துட்டு சிக்கன் சால்ட் அண்ட் பெப்பர். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இதை நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாம். இந்த சூப்பரான சிக்கன் சால்ட் அண்ட் பெப்பர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ் இது. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி டைசஸா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி டைசஸா வெட்டலாம், இல்லைன்னா கொஞ்சம் நீல ஸ்ட்ரிப்ஸா வெட்டலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க வெட்டிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மேரினேட் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. 2-3 டிராப்ஸ் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துறேன். இது டோட்டலி ஆப்ஷனல். இது இருந்தா சேர்த்துங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஒரு முட்டையை இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவும் நமக்கு தேவையில்லை, நம்ம கொஞ்சமா சேர்த்திக்கலாம். ஒரு பாதி முட்டை அளவு சேர்த்தா போதும் இதுக்கு. இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா நம்ம சிக்கனை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் நான் ஒரு 20 மினிட்ஸ் வைக்க போறேன். இப்போ இது மாதிரி ஒரு இடிக்கிறது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் இதில் சேர்த்திக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சுக்க போறோம். இது வந்து ரொம்ப நைஸா நீங்க பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1-2 இருக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது வச்சு இது மாதிரி 1-2 இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இடிச்சு யூஸ் பண்ணுங்க. அதோட ஃபிளேவரே தனியா இருக்கும். இப்போ இது தனியா வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்மளோட சிக்கன் வந்துட்டு நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்திக்கோங்க, சோள மாவு. இப்போ இதை வந்துட்டு இந்த சிக்கனோட அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி விட வேணாம். இதுல இருக்கிற அந்த எக்கோட இதுலயே இது கோட் ஆயிடும். இந்த அளவுக்கு கோட் ஆனா போதும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை 1 by 1 இப்படி போட்டுங்க, தனித்தனியாக விளையாடுற மாதிரி. இதை நல்லா டர்ன் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துடுங்க. சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம குட்டி குட்டி பீசஸாக தான் போட்டிருக்கோம். சின்ன சின்ன டைசஸாக வெட்டி போட்டுக்கோம். அதனால சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆகிடும். நல்லா ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு இது ஒரு பிளேட் எடுத்து வச்சுருங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்த அதே எண்ணெயிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 2 பல் பூண்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பழுத்த மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாய் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கலர் குடமிளகாய் இருந்தால் எல்லா கலரும் போடலாம், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு வெங்காயம் அதையும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்ல சூடாக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம இந்த வெங்காயமும் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதையும் இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கிறிஸ்போடையே இருக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள், போதும். இந்த ஓரளவுக்கு வதங்கினா போதும் இந்த வெங்காயமும் குடமிளகாவும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸை இதில் போட்டுடலாம். நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுக்கோம்ல இந்த பெப்பர், இதை வந்துட்டு இது மேலே போட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து டாஸ் பண்ணோம்னா நம்மளோட சிக்கன் சால்ட் அண்ட் பெப்பர் ரெடி. அவ்வளோதான். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம். உங்கள்கிட்ட எல்லா கலர் கேப்சிகமாக இருந்தால் கண்டிப்பாக போடுங்க. அப்போ இன்னும் பார்க்கறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. டாஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் சால்ட் அண்ட் பெப்பர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் சால்ட் அண்ட் பெப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் சால்ட் அண்ட் பெப்பரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.